baby is crying. வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து எதுவுமே தெரியலை. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஷாக்காக இருந்தது. ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் போவே இல்லை. மாதிரி ஆகி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நார்மலாக விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா வந்து 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லும் போது ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்க, இப்போ வந்து பேபி இல்லையா, இல்லைம்மா இன்னும் சாக்கே ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இல்லாமல் போயிடுமோ அப்படிலாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிகாஸ் vlog. நான் தான் உங்கள் தரிஷ்கா நிதீஷ். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேபியாக இருக்குதான். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ப்ரெக்னென்சி ஜேர்னியை பற்றி தான் பேச போகிறோம். என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி இருந்தது ஃப்ரம் த பிகினிங் டு டெலிவரி வரைக்கும் பேச போகிறேன். டெலிவரி ஜேர்னி வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ப்ளஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியும் நான் போடுறேன். ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு ஒரு டஃப் ஃபேஸாக இருந்தது எனக்கு. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் நானுமே வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ ஏதாவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் எல்லாமே வந்துட்டு நிறைய புது விஷயம்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டெலிவரி ஜேர்னி, ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எல்லாமே வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்துட்டு ஜூன் 12th மேரேஜ் ஆச்சு 2024. ஸோ ஜூன் 12th மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் ஹனிமூன்லாம் போயிருந்தோம். சிக்கிம் போயிருந்தோம் ஹனிமூனுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப்பாக வந்துட்டு கேரளா போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றது எனக்கு தெரிய வந்தது. அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் நாங்கள் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்துட்டு ஜூன் 25th. எஸ், ஜூன் 25th தான் வந்துட்டு என்னோடய லாஸ்ட் பீரியட் டேட். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஜூலை 25th வந்துட்டு பீரியட்ஸ் வரணும். பட் பீரியட்ஸ் வரல. நான் ஜூன் 27th வந்துட்டு செக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து செக் பண்ணேன். வந்துட்டு ரொம்ப ஃபெயிண்ட் லைனாக இருந்தது. அது கன்ஃபார்மே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப ஃபெயிண்ட் லைன் தான் இருந்தது. ஆக்சுவலி ஒரு லைன் தான் இருந்துச்சு. ஒரு ஃபெயிண்ட் லைன் நமக்கு கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெயிண்ட் லைன் மாதிரி நான் லைட்லலாம் வச்சு பார்ப்பேன். அப்போ ஒரு ஃபெயிண்ட் லைன் மாதிரி தெரிஞ்சு. பட் நான் என்ன நினச்சேன், ஓகே அது வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு. பிகாஸ் 2 days தான் அப்போ வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருந்தது. பிகாஸ் 25th வரணும். நார்மலாகவே ஒன்று 2 days பிஃபோர் ஆர் 2 days ஆஃப்டர் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் டேட் வரும், லாஸ்ட் பீரியட் டேட்லேருந்து. ஸோ 27th வந்து ஃபெயிண்ட் லைன் இருந்து. ஸோ ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் தான் நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டு விட்டுட்டோம். நார்மலாக வந்துட்டு இருக்க ஆரம்பித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 3rd அன்னைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அவுட்டிங் போயிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவுட்டிங் போயிருந்தோம். அப்போ போனப்போ தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 days ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 3rd. ஸோ பீரியட்ஸ் தள்ளி போய் 5 to 6 days ஆகிடுச்சு. ஸோ நான் அப்பயுமே வந்துட்டு இது நார்மல் தான், எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 5-6 days அளவுக்கு எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போனதில்லை. ஸோ ஒரு டவுட்னால ப்ரெக்னென்சி டெஸ்ட் ஆல்ரெடி வந்துட்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வெளியே போயிட்டு வந்து தான் டெஸ்ட் பண்ணேன். வெளியே போயிருக்க போது வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து பயங்கர மூட் ஸ்விங்காக இருந்தது. நார்மலாகவே நமக்கு ப்ரெக்னென்சி பீரியட்ஸில் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். கோவம் வரும், இல்லைனா அழுகும், இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நார்மல் தான் நினச்சேன். மேபி பீரியட்ஸ் வரப்போது போல் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது. அண்ட் எனக்கு இன்னொன்று பீரியட் கிராம்ப்புமே இருந்தது. பீரியட் கிராம்ப்ஸ், வயிறு வலி இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது. அதாவது வந்து போயிட்டு இருந்தது எனக்கு பீரியட் கிராம்ப்ஸ் கண்டினியூஸாக. பீரியட்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு கண்டினியூஸாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ மேபி இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், அப்படி தான் இருந்தது. அவுட்டிங் போயிட்டு ரொம்ப மூட் ஸ்விங், இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணேன். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏர்லி மார்னிங், அதாவது ஆகஸ்ட் 4th அன்றைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 5 o'clock இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு சரி செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு தான்
சும்மா வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்துட்டு டபுள் லைன் வந்துடுச்சு. நான் எல்லா வீடியோஸ், அதாவது எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் நான் எடுத்த எல்லா வீடியோஸுமே நான் ஒன்று சொல்ல உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, தோறும்பில் நீ, வண்ணம். ப்ரெக்னென்சி வந்துட்டு பிளான் கிடையாது, அன்பிளான் ப்ரெக்னென்சி தான். பிகாஸ் கல்யாணம் ஆகி 1 மந்த்லேயே நாங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம். ஸோ அன்பிளான் ப்ரெக்னென்சி இன்னும் நிறைய ஜேர்னி, அதாவது வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிலாம் வந்துட்டு எங்களுக்கு இருந்துச்சு. பக்கெட் லிஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு. பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்காக இருந்தது எங்களுக்கு, ஒரு பிளெஸ்ஸிங் கூட. அண்ட் அந்த டபுள் லைன் பார்த்ததுக்கப்புறம் அன்னைக்கு ஆகஸ்ட் 4, 2024 வந்துட்டு சண்டே, எனக்கு வந்து ஜுரம் வந்தாலோ இல்லை வந்து என்ன உடம்புக்கு இருந்தாலோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் போயெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது. ஸோ எனக்கு தெரியாது சண்டே அன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, எமர்ஜென்சி மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் டாக்டரை வந்து மீட் பண்ண முடியாது, எமர்ஜென்சி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், போய் வந்து ஒரு ஸ்கேனருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சென்னையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நான் கால் பண்ணியிருப்பேன். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் இருக்கா கைனிக் கிட்ட அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். பட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும், எல்லோரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, எமர்ஜென்சி மட்டும்தான், எமர்ஜென்சி டாக்டர்ஸ், அதாவது டியூட்டி டாக்டர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருப்பாங்க, ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் செக் வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு. நமக்கு ஸ்கேன் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது தெரியல, இருக்கிற எல்லா சின்ன ஹாஸ்பிட்டலும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் சென்னையில் வந்துட்டு நான் சர்ச் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டேன். பட் எங்கேயுமே வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கல சண்டே அன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே அன்னைக்கு சரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், சண்டே தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது மார்னிங் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஈவினிங் வந்துட்டு எங்களுக்கு நியர்பை ரெலா ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு நாங்கள் பார்த்துருந்தோம் டாக்டர் காவியா கிட்ட. ஸோ அங்கே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போயிருந்தோம். அண்ட் இந்த 1 டே வந்துட்டு கிடக்கிறதுக்குள்ளே பயங்கர க்யூரியாசிட்டி, நம்ம வந்து ஸ்கேனில் பேபி பார்ப்போமா, அந்த 1 டேக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சி மொத்த ஜேர்னியும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துருவோம், எப்படிலாம் இருக்கும், என்னென்னலாம் நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம் இந்த ஜேர்னியில் அப்படின்னு நிறைய வந்துட்டு யோசிச்சுட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் டெஸ்ட் பண்ண உடனே வீட்லேயும் சொல்லலை, யார்கிட்டையுமே வந்துட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல. ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே, பேபி ஓகேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் சொல்லலாம், இன்க்ளூடிங் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவுமே வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஏன்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா யாருக்குமே ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுத்துடக்கூடாது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, எங்களுக்கும் அது வந்துட்டு கஷ்டமாகிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தோம். ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நாங்கள் ஸ்கேன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து நேரில் போயிட்டு டாக்டர் பார்த்து இந்த மாதிரி டெஸ்ட்லாம் காமிச்சோடனே சரி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கேன் ரூமில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வந்து எதுவுமே தெரியலை. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஷாக்காக இருந்தது. ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் போவே இல்லை. சரி நம்ம வந்து பேபி பார்ப்போம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. ஸோ போகும்போது இல்லை எதுவுமே தெரியல, நீங்கள் எப்போ செக் பண்ணீங்க ப்ரெக்னென்சி அப்படி இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எதுவுமே தெரியல சொன்ன உடனேவே வந்து ரொம்ப சேடாக ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து அன்பிளான் ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், ஆனால் அந்த 2 லைன் அந்த பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோப் இருக்கும் நமக்கு, ஓகே நமக்கு பேபி வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக இருந்தது. ஸோ அது இல்லாமல் போயிடுமோ அப்படிலாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே வந்துட்டு இதெல்லாம் மைண்டில் ஸ்கேன் எடுக்க போதே இதெல்லாம் மைண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க, ஜெஸ்டேஷனல் சாக் இருக்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ ஜெஸ்டேஷனல் சாக் ஒரு ரவுண்டாக இருக்கும், அதோட வீடியோவுமே நான் அட்டாச் பண்ணுறேன். அது இருக்கணும், அது உங்களுக்கு வந்துட்டு சாக் இன்னும் ஃபார்ம் ஆகலை, அது ஃபார்ம் ஆகினா தான் ஜெஸ்டேஷன் சாக்குக்குள்ளே ஃபீட்டஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பேபின்னு சொல்ல மாட்டாங்க, ஃபீட்டஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்டஸ் அதுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகும் அப்படி சொன்னாங்க. எனக்கு ஜெஸ்டேஷனல் சாக்கே தெரியல, மேபி வந்து இது எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டும் இருந்தது. அது செக் பண்ணி பார்த்தப்போமே கிளியராக எதுவும் தெரியல. மேபி ஏர்லி ப்ரெக்னென்சி, ரொம்ப ஏர்லி ப்ரெக்னென்சியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது.
நமக்கு எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெளியே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கேன் போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, அப்போ வந்து அந்த ரேடியோலஜிஸ்ட் நல்லா வந்து பார்த்து உங்களுக்கு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஆர்த்தி ஸ்கேன்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கேன் வந்துட்டு ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் சொல்லுவாங்க, ஸோ அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அண்ட் அங்கே போகும்போதும் வந்துட்டு மில்லியன் தாட்ஸ் இருக்கும். இது வந்து நிஜமாகவே பாசிட்டிவ் தானா, இல்லை ஃபேக் பாசிட்டிவாக இருக்கலாமா, ஏன் இப்படி ஆகுது, இல்லை நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமா. இந்த 2 days கேப்லேயே வந்துட்டு நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருந்தது. நியூ பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த ஃபீலிங் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஸ்கேன் போயிட்டோம், ஆர்த்தி ஸ்கேன் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணும்போது அவங்களும் என்ன சொன்னாங்க, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க, எக்டாபிக் ப்ரெக்னென்சியான்னு செக் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இல்லைம்மா இன்னும் சாக்கே ஃபார்ம் ஆகலை அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்குது, சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு யூட்ரஸில். ஆனால் வந்துட்டு சாக் இன்னும் ஃபார்ம் ஆகலை. எக்டாபிக்கான்னு செக் பண்ணாங்க. எக்டாபிக்லேயும், அதாவது எக்டாபிக் ப்ரெக்னென்சினா ஃபெலோப்பியன் டியூப்ஸில் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதை செக் பண்ணி பார்க்கும்போதும் அங்கேயும் அந்த சாக்கும் ஃபார்ம் ஆகலை. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க, மேபி இது ஏர்லி ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நார்மலாக விட்டுருங்க, அப்படி இல்லைனா வந்து 2 weeks கழிச்சு வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லும் போது ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்க, இப்போ வந்து பேபி இல்லையா அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். 2 weeks வந்து கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருப்பியும் வந்துட்டு நாங்கள் டாக்டர் காவியா கிட்டே போனோம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தாங்க. இன்னும் வந்துட்டு ஃபார்மேஷன்லாம் அந்த யூட்ரஸில் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு, பட் எந்த ஒரு சாக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டாக்டரும் அதே தான் சொன்னாங்க. சரி நம்ம 2 weeks வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். அந்த 2 weeksக்குள்ளே நாங்கள் அன்றைக்கி, அதாவது 5th 6th அன்றைக்கி வந்து ஸ்கேன் பார்த்தோம். அன்றைக்கே டாக்டரை போய் பார்த்தோம் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட. டாக்டர் என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு பீட்டா ஹெச்சிஜின்னு நினைக்கிறேன் அந்த டெஸ்ட்டு, அதாவது பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வந்துட்டு அந்த லெவல் வந்து டபுள் ஆகிட்டே போகும், எவ்ரி டே டபுள் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு 700 600 இருந்ததுன்னா அது அப்படியே டபுள் ஆகணும், 1200 அந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகணும். எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணாங்க. 3 days வந்துட்டு இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தோம். தொடர்ந்து வந்து எடுக்கணும், 3 நாளுமே பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். எனக்கு எடுத்தப்போ அந்த பிளட் டெஸ்ட்டில் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வந்துருச்சு. சரி ஓகே, இன்றைக்கி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்துருச்சு, நாளைக்கு அந்த டெஸ்ட் திருப்பி எடுப்போம், அந்த டெஸ்ட் வந்துட்டு டபுள் ஆகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட்டில் ஆகும்போது எனக்கு டபுள் ஆகலை, கொஞ்சம் தான் ரைஸ் ஆகியிருந்தது. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா டாக்டர், இது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஆகலாம், சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி கேட் ஆன் த வால் தான், பிகாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்துட்டு இந்த பிளட் டெஸ்ட்டோட அந்த ரேஞ்ச் வந்துட்டு டபுள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ டெஸ்ட் எடுத்து ஸ்கேன் எடுத்தும் இந்த மாதிரி சொல்லும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்தது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 3rd day திருப்பியும் வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் எடுத்தோம். இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு முன்னாடி நாள் கொடுத்தா நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வரும், 5 or 6 o'clock எங்களுக்கு வரும், இந்த மெயிலுக்கு வரும். அப்போ வந்து சீக்கிரமாக ஏஞ்சி தூக்கத்துலேருந்து திடீர்னு ஏஞ்சிலாம் செக் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேட்பேன், எனக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, எப்போ வரும் எனக்கு அனுப்புங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு காலையிலே ஏஞ்சி ஐயோ என்ன இருக்கும் நம்ம எக்ஸாம் ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th 12th இப்போ படிக்கும் போதெல்லாம் வந்து ஐயோ என்ன பாஸ் ஆகுமா, என்ன மார்க் எடுப்போம்னு தெரியலையே, வீட்டில் என்ன உதவிடும் தெரியலையே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன ரிசல்ட், என்ன வரப்போகுது, நமக்கு டபுள் ஆகிருக்குமா அப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்கும். நான் இவரை வேறு எழுப்பிடுவேன் காலையிலே, ஏஞ்சி ரிசல்ட் வரப்போகுது ஏஞ்சிடுன்ட்டு எழுப்பிட்டு. அப்போ வந்து 3rd day வந்துட்டு அகெயின் டபுள் ஆகி டபுள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருந்தது, டபுள் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ வந்து ஒரு விதத்தில் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. சார் டபுள் ஆகலை, பட் ஏறுது,
கிராஜுவலி இட் இஸ் இன்க்ரீஸிங், டிக்ரீஸ் ஆகலை. டிக்ரீஸ் ஆனால் தான் ப்ராப்ளம். ஸோ எனக்கு டிக்ரீஸ் ஆகலை, அதாவது முன்னாடி நாள் ஆனதோட அந்த லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகாமல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ அது வரைக்கும் ஒரு நம்பிக்கை, சரி ஒன்றும் இல்லை இருக்கும் அப்படின்னு கடவுள்லாம் வேண்டிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது ஓகே இட் இஸ் இன்க்ரீஸிங், லெட்ஸ் வெயிட் ஃபார் 2 more weeks. இதுக்கு மேலே பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம், இது வந்து டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம 2 more weeks வெயிட் பண்ணி அந்த ஸ்கேன் எடுப்போம், இன்னொரு ஸ்கேன் எடுப்போம், அதில் தெரியுதான்னு பார்க்கலாம். சாக் ரொம்ப ஏர்லியாக இருந்தால் கூட சாக் தெரியாது அப்படி சொன்னாங்க. ஸோ ஓகேன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த 2 week வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. 2 weeks வந்துட்டு எப்படி நமக்கு, எனக்கு அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. பீரியட் சிம்டம் மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருந்தது. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும் பீரியட்ஸ் டைம். இந்த மாதிரி நார்மலாக தான் இருந்தது. ஸோ எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அதுவுமே ஒரு சைட் பயம், என்னடா நமக்கு இன்னும் வாமிட்லாம் வர ஆரம்பிக்கலையே, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஸ்டார்டிங்லேயே வாமிட் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி மித் தான். சில பேருக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் 1 month வந்து ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணோம். அந்த 2 weeks வந்துட்டு வேண்டிட்டு எப்போ அந்த 2 weeks போகும், இந்த அடுத்த டேட் வந்து ஸ்கேனுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அடுத்த டேட் வந்து வந்துச்சு ஸ்கேனுக்கு, அதாவது August 30, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க 2 weeks, அதாவது August 5 பார்த்தோம். அதுலேருந்து 2 weeksல கொடுத்துருந்தாங்க. நியர்லி ஐ திங்க் 14th அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, 14th or 17th கொடுத்துருந்தாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அகெயின் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் தான் போகணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்க்க சொன்னாங்க ரிப்போர்ட்டோட. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் போகும்போது திருப்பி செக் பண்ணி பார்த்தாங்க. அப்பயும் ரொம்ப நேரமாக செக் பண்ணாங்க, எனக்கு எதுவுமே சொல்ல. நான் டாக்டர் ஃபேஸையே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா எதாவது சொல்லுங்கள், எனக்கு காட்டவும் இல்லை. ஸோ எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது, ஏம்மா யூஆர் ப்ரெக்னென்ட் ஒன்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சாக் இருக்குது, சாக் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அப்பா இந்த ஜெஸ்டேஷனல் சாக் அது வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா, சாக் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, இது எக்டோபிக் ப்ரெக்னென்சி இல்லை, இன்னும் வந்துட்டு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகணும், அது வந்துட்டு இவ்வளோ ஏர்லியாக தெரியாது, அந்த ஸ்கேன்லேயும் வந்துட்டு தெரிஞ்சோம் எத்தனை வீக்கு நம்ம அப்படின்னு. அப்போ பார்க்க போது ஐ வாஸ் ஜஸ்ட் 3 to 4 weeks, அதாவது ஆக்சுவலி 3 weeks தான் சாக் ஃபார்ம் ஆகியிருக்கு. சொல்ல போதே நான் 3 weeks தான். ஸோ ஐ வாஸ் இன் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ் அந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவ். அப்போவே வந்து ஆனால் பாசிட்டிவ்லாம் வந்துருச்சு எனக்கு அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில். ஸோ அப்போது மேபி 1 to 2 weeks நடுவில் தான் நான் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்போது வந்து ரொம்ப ஏர்லி. ஸோ சாக் ஃபார்ம் ஆகும். இந்த வாட்டி அவங்க அந்த ஸ்கேன்லையே வந்துட்டு போட்டுருவாங்க 3 to 4 weeks ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அப்போ தான் வந்து சாக் ஃபார்ம் ஆக்கி கரெக்டாக இருந்தது. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அப்போ வந்து உள்ளே வேறு ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க, இவங்க அட்டெண்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும், சாக் ஃபார்ம் ஆகி நம்ம வந்து ஹஸ்பண்ட், ஏன்னா நான் மட்டும் தான் உள்ளே இருப்பேன், எனக்கு சொல்லிட்டாங்க, இன்னும் அவருக்கு தெரியாது. உட்காந்துருப்பாரு, என்னடா உள்ளே என்ன பண்ணுறாங்க, போய் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உட்காந்துருப்பாங்க இல்லையா. உள்ளே வரும்போது எனக்கு ஒரே ஹாப்பி, அப்படியே லைட்டு போட்ட மாதிரி இருந்தது. உள்ளே வரப்போது என் ஃபேஸ் அப்படியே சிரிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே வந்துட்டு ஏதோ பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஹி காட் டு நோ. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, நான் அட்டெண்டராக தான் என் ஹஸ்பண்ட்டையும் சொன்னாங்க, இந்த மாதிரி சாக் ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னொரு 1 or 2 weeks வெயிட் பண்ணலாம், அப்போ தான் வந்துட்டு ஹார்ட் பீட் வரும். ஹார்ட் பீட் வந்துட்டு 6 to 7 weeks பார்க்க போது ஹார்ட் பீட் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போது வந்துட்டு ஓகே, இது வந்து 6 to 7 weeksல ஹார்ட் பீட் இருக்கணும். இதுக்கு நான் அப்பயும் வந்து என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பீரியட்ஸோ லைக் ஸ்பாட்டிங் ப்ளீடிங் எதாவது இருந்துச்சுன்னா, இல்லை பயங்கரமாக கிராம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டர் உடனே எமர்ஜென்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அகெயின் ஒரு 1 to 2 weeks வெயிட் பண்ணி ப்ரேலாம் பண்ணிவிட்டு ஹார்ட் பீட் வந்துடணும். பேபிக்கு நெக்ஸ்ட் ஸ்கேனில் வந்துட்டு நல்லா ஹார்ட் பீட் வந்துடணும். அந்த டைமுக்குள்ளேயே வந்துட்டு பயங்கரமாக மூட் ஸ்விங் ஆகும். இந்த 2 weeks வெயிட்டில் தான் வந்துட்டு நான் பயங்கரமாக அழுதுருக்கேன். உட்காந்து எதுக்கு அழறேனே தெரியாது, அழுதுருக்கேன். எப்படி தாட்ஸ் இருக்கும்னா, நமக்கு சம்டைம்ஸ் வந்து சரி இது இல்லைன்னா என்ன அப்படின்னு, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிற முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு எய்ம் இருக்கும், இதை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னு லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஆனதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி நான் எடுத்துப்பேன் அப்படின்னு யோசிக்க முடியல. ஸோ அதை நினச்சி வந்து ஐயோ இல்லாமல் போயிட்டா அப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப வந்து அழுதெல்லாம் இருக்கேன் அந்த 2 week வெயிட்டில்.
அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 30 அன்னைக்கு நாங்கள் அகெயின் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஆகஸ்ட் 30 அன்னைக்கு திருப்பியும் நாங்கள் போகிறோம். இந்த மாதிரி ஹார்ட் பீட்லாம் வந்துச்சா பேபி நல்லா இருக்கா பார்க்கறதுக்கோசம். ஸோ அகெயின் ஆர்டி ஸ்கேன் போகிறோம். பேபி இது ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் எடுக்கிறோம். இப்போ வந்து 6 to 7 வீக்ஸ் இருக்கும். ஸோ போகும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க அதே மாதிரி. அப்போது வந்து அப்படி பயமாக இருக்கும், என்னடா என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அப்புறம் வந்துட்டு ஹார்ட் பீட் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட் பீட் வச்சு காட்டினாங்க. அவரை வந்து அப்போ அட்டெண்டர் இன்னும் உள்ள கூப்பிடல. எனக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் வச்சு காட்டினோடனே பாருமா பேபி ஹார்ட் பீட் வந்துச்சு அந்த மாதிரி சொன்னோடனே பயங்கர ஹாப்பி. ஒரு சைடு வந்துட்டு அழுறேன், ஒரு சைடு சிரிக்கிறேன், அப்படி இருந்தது. அப்புறம் வந்துட்டு இன்னும் ஹாப்பினா அப்போ வந்து அட்டெண்டர் உள்ளே கூப்பிடல அவங்க. அப்போ நானே சொன்னேன் அந்த டாக்டர்கிட்ட, என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு காட்டுறீங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அட்டெண்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே திருப்பியும் அவர் வந்து உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பேபி ஹார்ட் பீட் வந்துச்சு அந்த மாதிரி. அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு அந்த மிஷினை வந்து போட்டு காட்டினேன். ஸோ போட்டு காட்டி அதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பி. வெளியே வந்தால் ஒரே அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சொல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த ஸ்கேன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி எல்லாமே ஸ்டேபிளாக ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு சொன்னோம். அண்ட் என்னோடய ஃபேமிலிக்கெலாம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து ஆசை. ஏன்னா இந்த யூடியூப்லலாம் நானும் பார்த்துருக்கேன், எல்லோரும் வந்து இந்த ப்ரெக்னென்சி ரிவீல் சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இதுவே வந்து ஒரு 2 years கழிச்சோ இல்லை 4 years கழிச்சோ நம்ம வந்து பார்க்கும்போது திருப்பி அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அது எல்லாத்தையுமே வந்து சர்ப்ரைஸாக பிளான் பண்ணேன். ஒரு விஷயத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணுன்னு எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணேன். அந்த வீடியோஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ப்ரெக்னன்சி ரிவீல் வீடியோஸ், ப்ரெக்னன்சி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போடுறதுனால இதை வந்து நான் பார்ட் 2 வந்துட்டு போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு வரும். ஸோ பார்ட் 2ல் வந்துட்டு நான் அடுத்து இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.